ஸ்வீடன் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு பிரதமர் மோடி நார்வே புறப்பட்டார். இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதமர் மோடி நார்வே பிரதமர் ஜோனஸுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளிகள் திறப்பு, பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள், திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களையும் ராஜ்மோகன் வெளியிட்டார். நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். சுமார் 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கியுள்ளனர். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் நிதி அமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்றார். ஆனந்த் செங்கோட்டையன் ஆதவர்ஜுனாவின் அறைக்கு நேரில் சென்று முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். இருநூறு யூனிட் இலவச மின்சாரம், தமிழகத்தின் மின் தேவை, மின் உற்பத்தி தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். துறை சார்ந்த கோரிக்கைகள் குறித்தும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். புதிய அரசு ஆட்சி நடத்த தொந்தரவாக இருக்கப் போவதில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இயலாமையை மறைக்க தங்கள் மீது அவதூறு பரப்பினால் விளக்கமளிப்போம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய திமுக குழு கள ஆய்வை தொடங்கியுள்ளது. திமுக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளரை சந்தித்து குழுவினர் கருத்து கேட்டு வருகின்றனர். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரும் நிதியமைச்சர் செங்கோட்டையனும் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டனர். அடுத்த மாதம் ஆளுநர் உரையுடன் பேரவை தொடங்கும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திமுக தான் ஆட்சியில் இருப்பதாக தஞ்சையில் நடைபெற்ற திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறினார். திமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் தாவேக செயல்படுத்துவதாகவும் அவர் பேசினார். நான் பார்க்குறேன், நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்குறேன். நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். எந்த பணியும் செய்யாமல் தாவேக ஆட்சிக்கு வந்திருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இனிமேல் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் பெற்றோர் குழந்தைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனால் எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகமோர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா கவர்ச்சி, மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது என்றும் மக்கள் மீண்டும் திமுகவை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கவர்ச்சி, மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். திமுக அதிமுக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ தலைவர்கள் தன்னிடம் பேசவில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். யாரோ ஒருவர் பேசினார், மத்தியஸ்தர்கள் பேசினார்கள் என்றும் அவர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். அது ஒரு காசிப்ஸ் தான் சொன்னேன். அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. யாரும் தனிப்பட்ட முறையில் அதிகாரப்பூர்வமாக இந்த தரப்பு தலைவரோ அந்த தரப்பு தலைவரோ இப்படி ஒரு
முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது காசிப்ஸ் எல்லா இடத்துலையும் பேசுகிறது தான். அதை வந்து ஒன்றும் ரகசியமாக 1 to 1 யாரும் பேசலை, 2 தனிநபர்களுக்கு இடையில் பேசப்பட்ட செய்தி இல்லை. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்ததாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டாங்களா, 5ஆம் தேதி போய் சந்திச்சோம், 7ஆம் தேதி சந்திச்சோம், 8ஆம் தேதி சந்திச்சோம். இன்னமும் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு கூப்பிட்டா கூட போய் நான் சந்திப்பேன். இதில் என்ன இருக்குது? நாங்கள் வந்து வெறும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்காக மட்டும்தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் நல்கியிருக்கோம். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகினார். மற்றவர்கள் பரிகாசம் செய்யும் அளவுக்கு அதிமுகவின் நிலை சென்று விட்டதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு இபிஎஸ்ஐ மட்டும் குற்றம் சாட்ட முடியாது என செம்மலை கூறியுள்ளார். அதிமுகவுக்கு வெளியிலிருந்து எந்த சதியும் இல்லை, அதிமுக விவகாரத்தில் பாஜகவிற்கு பங்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். சதி வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவர்கள்தான் கழகத்துடைய நிர்வாகிகள், கழகத்துடைய தொண்டர்கள். எனவே சதி என்பதை நான் ஏற்க மாட்டேன். பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. வேறு எந்த கட்சியிலும் இணையும் எண்ணம் இல்லை என்று செம்மலை தெரிவித்துள்ளார். அதிமுக முதலில் ஒன்றுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அது போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தால் இந்த விலகல் கடிதத்தோடு உங்களை பேட்டி காண மாட்டேன். எனவே வேறொரு கட்சியில் சேர்ந்துவிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பேன். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து நிற்கும் நிலையில் சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்று இபிஎஸ்க்கு அழுத்தம் தர வேலுமணி தரப்பு திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயை இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பினர் சந்தித்துள்ளனர். தலைமைச் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றுள்ளது. சென்னையில் குதிரைகளுக்கு கிளாண்டஸ் பரவி வரும் நிலை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆலோசனை மேற்கொண்டார். குதிரைகளின் இரத்த மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலினின் அறை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்ற ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அறையின் முகப்பில் ஆதவ் அர்ஜுனாவின் பெயர் பலகையும் பொருத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், அதேபோல் அவரது ஆட்சியும் சிறப்பாக இருக்கும் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மதுரையில் சேயோன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் துறையில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறினார். எங்களுடைய துறையிலிருந்து ஒரு முதல்வர், அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல் நாள் அவர் ஜெயிச்சோன்னே, விஜய் சார் ஜெயிச்சோன்னே ஃபோன் பண்ணி பேசினேன். பட் அதே அமைதி, அப்படியே தான் சொல்லுப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வாழ்த்துக்களை வாங்கிட்டாங்க. அவர் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார், இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கேரளத்தின் முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் வி.டி. சதீசன் பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அர்லேக்கர் வி.டி. சதீசனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും
ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യുന്നു. கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டதுடன் விழா மேடையிலும் அமர்ந்திருந்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. சேப்பாக்கத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் பிளே ஆஃப் ரேஸில் நீடிக்க சென்னை அணிக்கு வெற்றி கட்டாயமாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் நடக்கும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. சென்னையில்தான் தனது கடைசி போட்டி இருக்கும் என ஏற்கனவே தோனி தெரிவித்திருந்ததை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். And my cricket, my last game that I played was in Ranchi. The ODI version, the last home game was at my hometown in Ranchi. So hopefully my last T20, it will be in Chennai. Whether it's next year or in 5 years' time, we don't really know. நடப்பு ஐபிஎல் தொடரில் சொந்த மண்ணில் கடைசி போட்டியை சிஎஸ்கே இன்று விளையாட உள்ளது. போட்டி முடிந்த பிறகு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் லேப் ஆஃப் ஹானர் நிகழ்ச்சி நடைபெறும் என்று அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போதை பழக்கத்தை ஒழிக்க பள்ளியில் இருந்து விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். பிரேசிலில் போதை கலாச்சாரம் அதிகமாக இருந்தபோது அந்நாட்டு அரசு விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமாக இருக்குது. ஒரு முன்னுதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரேசிலில் முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்த அரசு விளையாட்டுத்துறை முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்லாம் நடத்தினாங்க. ஸோ அப்போ இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் ஃபுட்பாலில் வேர்ல்டு லெவலில் டாப் கண்ட்ரியாக அதுக்கப்புறம் மாறுச்சு. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வாங்கியதாக புகார். கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்த பணியாளர்கள் 3 பேர் சஸ்பெண்ட். தயாரிப்பாளர் கே ராஜனுக்கு கடன் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ இல்லை என்று அவரது உறவினர் தெரிவித்துள்ளார். 20 கோடி வரை ராஜன் பட தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்துள்ளார் என்றும் தனிமையில் இருந்தாலும் குடும்பத்தினருடன் தொடர்பில்தான் இருந்தார் என்றும் உறவினர் கூறியுள்ளார். வீட்டிலேருந்து எங்கள் அண்ணி எல்லாருமே சேர்ந்து சமைச்சு டெய்லி அவர் வீட்டுக்கு ஃபுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். ஒரு 4 நாள் முன்னாடி அவருக்கு ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அது பைபாஸ் ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாங்க சார். அவர் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் 1 ரூபா கூட கடன் வாங்கினதே கிடையாது. அவர் எவ்வளோ பேருக்கு, அவர் ப்ரொடியூசருக்கு அவர் எவ்வளோ பேருக்கு படம் எடுக்கிறதுக்காக கொடுத்து 20 கோடி ரூபாய்க்கு மேலே அவருடைய காசே இன்னைக்கு இருக்குது. வர முடியாமல் பல பேர்கிட்ட போராடிட்டு இருக்கார். திருச்சியில் திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை காதலன் கல்லால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை தாக்கிய இளைஞரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அழகா ஸ்மைல் பண்ணு பாப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆயிலம் நெல் கொள்முதல் நிலையத்தில் பதிவு செய்த நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒருமையில் பேசி அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. பல வண்ண மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள பல்வேறு மாதிரிகளை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர்.
எரிபொருள் விலையேற்றம் காரணமாக நாட்டின் மொத்த பணவீக்கம் விரைவில் 10% எட்டும் என்று சிஸ்டமேட்டிக்ஸ் என்ற நிதி நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்திய பொருளாதாரம் தேக்கநிலை மற்றும் நடப்பு நிதியாண்டில் ஜிடிபி வளர்ச்சி குறைவு போன்ற கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தனது ஆய்வில் தெரிவித்துள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பூசாரிகள் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்த கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. கோவில் அர்ச்சகர்கள் விவகாரத்தில் தலையிடாதீர்கள் என்றும் அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று தெரியுமா என்றும் மனுதாரரிடம் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த இரும்பு பெட்டியில் தலையில்லாமல் பெண் உடல் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநிலம் சசாரம் ரயில் நிலையத்தில் மின்கசிவு காரணமாக பயணிகள் ரயில் தீப்பிடித்து எரிந்தது. ரயில் நிலையம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் ரயில் நிலைய ஊழியர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். अभी तक बुझाने का यहाँ पे कोई उपाय नहीं है. அசாம் மாநிலத்தில் உள்ள மானஸ் தேசிய பூங்காவில் சுற்றுலா பயணிகள் சென்ற ஜீப்பை காண்டாமிருகம் ஒன்று தனது கொம்பால் சாய்க்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காண்டாமிருகத்தின் தாக்குதலில் இருந்து சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் குறித்து பூங்கா நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை நிக்கி கல்ராணி ஆதி தம்பதியர் சுவாமி தரிசனம் செய்தனர். விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பதால் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக ஆதி கூறினார். இது முதல்வர் சினிஃபீல்ட்ல முதல்வராக அதிகமான முதல் தலைமையாக போட்டிட்டு அதிகமான சந்தோஷம் தெரியுது. எல்லாருமே சந்தோஷம். இது மக்கள் கொடுத்த ஒரு இதுதாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நல்லா ஆட்சி கொடுப்பாருன்னு நம்புறேன். ஈரானில் தொலைக்காட்சி நேரலை ஒளிபரப்பின் போது தொகுப்பாளர் ஒருவர் ஐக்கிய அரபு அமீரக கொடியை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ள நிலையில் ஈரானுக்காக உயிரை தியாகம் செய் என்ற பிரச்சாரத்தை அந்நாடு தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அபுதாபியில் உள்ள அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலி சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $110 கடந்தது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 87 அதிகரித்துள்ளது. இதுவரை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படாத நிலையில் சர்வதேச சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற கால்பந்து தொடர்களில் அடுத்தடுத்து கோப்பைகளை வென்ற இன்டர் மிலன் அணி வீரர்கள் வெற்றி பேரணியில் ஈடுபட்டனர். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வழிநடுக உற்சாக வரவேற்பு அளித்தனர். சூர்யாவின் கருப்பு திரைப்படம் 3 நாட்களில் உலக அளவில் 120 கோடி ரூபாய் வசூல். இந்தியாவில் மட்டும் 78 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது.